அன்பினர்களே, தமிழக தேர்தல் மிகப்பெரிய ஒரு அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிகையாகாது. இன்று மே 7ஆம் தேதி இரவு செய்தியாகவும் நாங்கள் தருகின்றோம். ஆளுநரை விஜய் அவர்கள் சந்தித்த பின்பாடு அவர் பதவியேற்புக்கு இன்னும் அழைக்கவில்லை என்கின்ற போது தமிழகம் முழுவதும் ஒரு ஜல்லிக்கட்டு காளைக்கான நாம் ஏற்கனவே சொல்லிருந்தமில்ல ஒரு ஜென்ஸ் போராட்டத்துக்கான இது பல காணொளி நாங்கள் தந்திருக்கிறோம். எமது உளவு தகவலின் பிரகாரம், எமது ஆய்வின் பிரகாரம் நாங்கள் தலைமுறை தந்திருக்கின்றோம். தமிழகம் ஒரு ஜென்ஸ் போராட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக இன்று வியாழக்கிழமை காலையாக இந்திய மத்திய அரசின் உளவு படையும் தமிழகத்தின் உளவு படையும் இணைந்து மெரினா பீச்சில் மக்கள் கூட இருக்கின்றார்கள். மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஜென்ஸ் போராட்டம் வெடிக்கும் என்று ஒரு அச்சம் எழுந்துள்ளதால் இன்று காலை முதல் மெரினா பீச்சில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சரிங்களா? நமக்கு சொன்ன தெரியாதுங்களா? 500க்கும் மேற்பட்ட போலீசார் கண்ணகி சிலை, மெரினா பீச், அண்ணா சிலை, காமராஜர் சாலை இப்படியாக சகல பகுதிகளிலும், அதாவது மெரினாவை நோக்கி வருகின்ற சகல சாலைகளும் மிகப்பெரிய கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் ஆளுநர் விடாப்பிடியாக நிற்கின்றார். அதாவது ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவு அப்படி மத்தியிலிருந்து கொடுக்கப்பட்ட உத்தரவு முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதை இழுத்தடிக்க வேண்டும் என்றும் விஜயை அவர் ஆட்சி பொறுப்பை எடுக்க பதவியேற்பை காலம் தாழ்த்துமாறும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அநேகமாக அவர்கள் நாளை டெல்லியில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று கொடுக்க போகுது, அவரை உத்தியோகபூர்வமாக அழைக்குமாறு. நீதிமன்றம் சென்றால் அரசுக்கும் கவர்னருக்கும் ஒரு குட்டூலும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம் இல்ல, அதான் நடக்கக்கூடியது. நீதிமன்றம் சொல்லுவதற்கான வழிவகைகளை விஜய் அவர்கள் அவரின் சட்டக்குழு மேற்கொண்டு வருகின்றது. இதேவேளை திமுக தலைவர் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். நாங்கள் டிவிக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் மத்திய அரசில் அதிமுக எடப்பாடி தலைமையிலான ஒரு ஆட்சி நகர்வதற்கான வழிவகைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதில் பலர் இல்லாத வில்லன்கள் அங்கே துக்குலா கொத்து நீக்கான ஒரு பாவி தெரிஞ்சு உங்களுக்கு பேரை சொல்லக்கூடாது, அந்த நாய் ஒன்றும் ஃபுல்லா சொத்துது. இப்படி ஏகப்பட்ட இந்த சங்கிகளின் கூட்டம் இபிஎஸ்இன் கையில் இந்த ஆட்சியை ஒப்படைப்பதற்கான நகர்வுகளை செய்து வருகின்றார்கள். ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார், நாங்கள் எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்க மாட்டோம் என்று. அதனால் நான் நினைக்கவில்லை டிஎம்கே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாண்டு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய இபிஎஸ் இல்ல, அவர் அணில இருக்கிறாங்க. அந்த பாவம் அவர் இன்றைக்கு பாண்டிச்சேரி போயிட்டார். ஆனாலும் நாம இந்த ரெக்கார்டிங் கொடுக்கின்ற போது அவர் பாண்டிச்சேரியில் இருக்கின்றார். ஆனாலும் அவர் உள்ளிருக்கின்ற கூட்டங்கள் அலைஞ்சி ஏதோ ஒரு வகையில் அந்த ஆட்சியை கைப்பற்ற பார்க்கின்றார்கள். இபிஎஸ் அவர்களுக்கு பிஜேபி மிகப்பெரிய ஆதரவு பின்னாளில் இருக்கின்றது. இப்பொழுதோ மே 7 வியாழக்கிழமை வெளியான அண்மை செய்திகளின்படி சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் கூடுவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அதிகரிப்பு. இதற்கான முக்கிய காரணம் என்ன? தமிழகத்தில் ஆட்சி அமைப்பு தொடர்பான விவகாரங்களில் தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் மெரினாவில் கூடும் என்ற அச்சத்தினால் இன்று காலை முதலே மெரினா கடற்கரை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. முழுதாக 500 போலீசாரின் பாதுகாப்பு வளையத்துக்குள் மெரினா பீச் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலைகள் மற்றும் நுழைவு பகுதிகள் தடுப்புகள், அதாவது பேரிகேட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. எல்லாம் அதாவது இந்த பாதையில மறைப்பாங்கல்ல, அந்த இரும்பு கேடர் அது போட்டிருக்கிறாங்க. காமராஜர் சாலை மற்றும் சர்வீஸ் சாலைகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடற்கரையில் சிறிய குழுக்களாக கூடியவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். காலை முதலே அதென்ன காதலர் கூட்டம் வேறு, அங்க யாரு? பொதுமக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு ஒலிபெருக்கி மூலமாக போலீசார் அறிவித்ததற்கு அமைய அங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 50க்கு மேற்பட்ட போலீசார் மற்றும் 6க்கு மேற்பட்ட ரோந்து வாகனங்கள் மெரினா நடைபாதை பகுதியில் விசேட பாதுகாப்பு பணிகள் காலையில் இருந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே அரசியல் சூழல் காரணமாக இன்று மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது. இது தற்காலிகமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை என்று தமிழக காவல்துறை அறிவித்துள்ளது. மெரினா கடற்கரையில் மக்கள் கூடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் என்பது தற்போதைய அரசியல் சூழலில் ஒரு தற்காப்பு
நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இதை தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான நடவடிக்கையாக யாரும் அதை மேற்கொள்ள சொல்ல தேவையில்லை என்றும் தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டமன்ற ஹேங்க் அசம்பிளி ஏற்பட்டுள்ளது. அது குறித்து தான் இந்த விடயங்கள் மிகப்பெரியாக பார்க்கப்படுகின்றது, அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. ஆளுநர் அவர்கள் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை சமர்ப்பிக்க கால அவகாசம் கொடுத்துள்ளார். இந்த இழுபறி நிலையில் டிவிகே தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மெரினாவில் ஒன்று திரண்டு ஜல்லிக்கட்டு பாணியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கக்கூடும் என்றுதான் அந்த எச்சரிக்கையாக காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது. அது ஒரு உளவுத்துறை தகவல். மெரினா கடற்கரையில் போராட்டங்கள் நடத்த உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ஏற்கனவே நிரந்தர தடை விதித்திருக்கின்றது. தட்ஸ் a court order. எனவே எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது குழுவோ அங்கு தேழுவதை தடுப்பது காவல்துறையின் முக்கியமான கடமை, வழக்கமான நடைமுறை என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் மற்ற கட்சிகள் ரிசர்ட்களில் எம்எல்ஏக்களை தங்க வைப்பதற்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அனுமதி இருக்கும் போது மக்கள் தன்னிச்சையாக கூடுவதை மட்டும் தடுப்பது ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் செயல் என அரசியல் கட்சிகள் தெரிவிக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் இது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்று அரசாங்க தரப்பிலும், அரசாங்க தரப்புனா காவிரி கவர்னர் எல்லாம் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மெரினா கடற்கரை என்பது மணல் பகுதிக்கு, அதாவது மணல் பரப்புக்கு செல்லுவதற்கு மேற்கு பக்கமாக வெஸ்ட் சைட் ஒரு நீண்ட எல்லையாக இருப்பதும் காமராஜர் சாலை மட்டுமே என்றும் சொல்லப்படுகின்றது. இது காமராஜர் சாலை மேற்கு பகுதியில், அதாவது நகரத்தின் உட்புறத்திலிருந்து கடற்கரைக்கு வரக்கூடிய முக்கிய நுழைவுப் பாதைகளான பலேஜா ரோட், அண்ணா சாலை, மவுண்ட் ரோடில் இருந்து நேரடியாக உழைப்பாளர் சிலை அருகே கடற்கரையை அடையும் வழி ஒன்று. இரண்டாவதாக இது மேற்கு பகுதியில் இருந்து வரும் ஒரு முக்கியமான சாலை. அடுத்தது பாரதி சாலை. அது இது திருவல்லிக்கேணி பகுதியில் இருந்து நேராக வந்து கண்ணகி சிலை அருகே கடற்கரை அடையும் இரண்டாவது வழி. பெசன் நகர், இது பெசன் ரோட் என்ற பெசன் நகர் நோக்கி செல்லக்கூடியது. இதுவும் திருவல்லிக்கேணியில் இருந்து விவேகானந்தர் இல்லம் அருகே கடற்கரை இணைக்கும் வழி. நாலாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, மயிலாப்பூரில் இருந்து நேராக வந்து காந்தி சிலை மற்றும் கலங்கரை விளக்கம் இடையே கடற்கரையை அடையும் மிக முக்கியமான வழிகள். கச்சேரி சாலை, இது கச்சேரி ரோட் என்று மயிலாப்பூரில் இருந்து கலங்கரை விளக்கம் வரையிலான பகுதியை அடையும் இந்த சாலை. இந்த 5 சாலைகளிலும் 100 தர 500 போலீஸ் காவல் படை 24 மணி நேரமும் பாதுகாப்பை பலப்படுத்தி காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று மெரினாவில் நிலவும் அரசியல் சூழல் மற்றும் தடை உத்தரவு காரணமாக மேற்கு பக்கம் இருந்து வரும் இந்த அனைத்து சாலைகளும், பலேஜா சாலை, பாரதி சாலை, ராதாகிருஷ்ணன் சாலை, காமராஜர் சாலையை சந்திக்கும் இடங்களில் காவல்துறை தடுப்புகள், பிரிகேட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த பாதைகள் வழியாக வாகனங்கள் மெரினா பீச்சுக்குள் நுழைவது ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாடுகள் வந்திருக்கின்றன. சரிதானே? அதாவது ஜல்லிக்கட்டுக்கான கூட்டங்கள் கூடுது. நாம இது ஏற்கனவே நாம ஒரு வருஷமா சொல்லி வரோங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருப்பது என்று, இந்த வாய்ப்பை வேறு சக்திகள் வேறு விதமாக குழப்பக்கூடும் என்றும் மத்திய அரசு அச்சம் கொண்டிருக்கின்றது. இப்படி இதை முளையிலேயே கிள்ளி எறியுமாறும் மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது முற்றுமுழுதாக, அதாவது இப்ப அந்த ஹேங் அசம்பிளி இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 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 கவர்னர் ஆட்சி இருந்தாலும் முதல்வர் அவர்கள் இடைக்கால முதல்வர் தானே அவர் இருக்கின்றார். அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. அநேகமாக என்னுடைய பார்வையில் இது புதிய இழுபறிக்கு செல்லுமானால் இவங்கள் 144 பிரகாரம் படித்திட்டு ஹேங் அசம்பிளி இருக்கிறதால இது அநேகமாக ஜனாதிபதி ராஷ்டிரபதி ஆட்சிக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. அதற்காகத்தான் என்று கவர்னர் கூடி முற்றுமுழுதாக அரசு அதிகாரிகளை எல்லாம் சந்தித்து மேற்கொண்டு நடப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். அடுத்த ஆட்சி ஒன்று ஒப்படைக்கப்படும் வரையும் தற்கால முதல்வராக ஸ்டாலின் அவர்களை இருப்பார்கள். அவருக்கான கன்வென்ட் கொடுத்திருக்குது பாதுகாவல். விஜய்க்கும் வீட்டுக்கும் அதாவது விஜய்க்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குது. அவரை வீட்டில் வைத்திருக்கின்ற பாதுகாப்பும் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குது. என்ன இவங்க ஆசை காட்டி மோசம் தான் மக்கள் நினைப்பாங்க. ஆனாலும் விஜய்க்கு ஆட்சியை கொடுப்பதற்கு முற்றுமுழுதாக பிஜேபி பின்னால் இருந்து அமித்ஷா பின்னால் இருந்து மிகப்பெரிய தில்லாலங்கடி வில்லங்க வேலைகளை பார்த்து வருகின்றார். பார்க்கலாம், சட்டத்தின் முன் அவர்கள் பாய போகின்றார்கள். நாளை உச்ச நீதிமன்றம் வழக்கு தாக்கல் கிடைத்தவுடன்
ஒரு ஸ்டே ஆர்டருடன் உத்தரவு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதற்காக ராகுல் காந்தியின் வக்கீல் தரப்பினர் மிக மும்முரமாக தில்லியில் களம் கண்டு வருகின்றார்கள். இது இப்படியே 7 நாளை இழுத்தாலும் கூட நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தால் சாத்தியப்படும் என்று பார்க்கப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்கு. முதல்வர் இபிஎஸ்ஐ முதல்வர் ஆக்குவதற்காக, முன்னாள் முதல்வர் இபிஎஸ்ஐ முதல்வர் ஆக்குவதற்காக ஒரு அணியும் களமிறங்கி இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்கு. திருமாவளவன் அதாவது திருமாவளவன் அவர்களை யாரு, திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் 2 அவரை முதல்வர் ஆக்கணுமாண்டா நடக்கிற காரியமாடா. ஒரு கனவுக்கும் ஆசைக்கும் ஒரு அளவு வேணுமா இல்லையா? கள்ள போட்டோ நொல்ல போட்டோ லொடிக்க பாட்டு இவிஎம் மிஷினோ 107 கையில வச்சுக்கிற ஒருவரை முதல்வர் ஆக்க 2 ஆசனம் உள்ளவரை முதல்வர் ஆக்குற. சரி, இப்ப பாமக அன்புமணி கம்முன்னு சத்தம் போடாம இருக்காரு, என்ன அர்த்தம்? அங்கதான் நிக்கிறான் அமித்ஷா என்ற சந்திரன். பார்க்கலாம், தொடர்ச்சியான பல வகையான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் அவசியமான செய்திகளை மட்டும் கொண்டு வந்து உங்களிடம் அரங்கேற்றும் என்று சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.